இந்த கிரைம் த்ரில்லர் மூவியோட உண்மையான கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சா நீங்க தான் ஜீனியஸ். படத்தோட நான் ஸ்பாயில் ரிவ்யூ வேணா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம பாத்துக்கோங்க. ஆனந்தநாயகங்கிறவர் அவர் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராரு. ஸ்டீஃபனுங்கிற ஒரு லாயர் அவங்களோட குழந்தைய தூக்குறதுக்கு ரொம்ப நாள் பிளான் போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு பார்ட்டி நடக்குது. அவங்க அம்மா அப்பா யாரும் கவனிக்காததுனால அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு ஸ்டீஃபன் அந்த குழந்தையும் தூக்கிடுறான். இந்த கேஸை டீல் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அவர் வந்து கான்ஸ்டபிள் விட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா வீட்டையும் தேட சொல்றாரு. ஸ்டீஃபனுங்கிற ஒரு லாயர்னால அந்த கான்ஸ்டபிளுக்கு தெரிஞ்சவர்னால அந்த வீட்டை செக் பண்ணாமே போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா எந்த க்ளூவுமே கிடைக்கல. இந்த கேஸை தனியா டீல் பண்ண முடியாதனால வைஷ்ணவிங்கிற ஒரு டிஎஸ்பி மேடம் கூப்பிடுறாங்க. அவங்களும் வந்து பார்த்தும் எந்த க்ளூவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு வயசானவரோட கண்ணில் ஒரு செத்து கிடந்த நாய் தட்டுப்படுது. அப்புறம் அங்க இருக்கிற ரோடபுரம் கூட்டு பார்க்கும்போது அந்த செத்து கிடந்த நாய் கழுத்துல இருக்கிற பெல்ட் வந்து இந்த குட்டி பொண்ணோட பெல்ட்னு அவங்க அப்பா சொல்லி எழுறாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு லேடி, அப்ப அந்த நாயோட சொந்தக்காரன் தான் அந்த குழந்தைய தூக்கி இருக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க டாக பத்தி ஃபுல்லும் தெரிஞ்சவர் ஒருத்தர் எனக்கு தெரியும் அந்த லேடி சொல்றாங்க. உடனே அவர்கிட்டயும் போய் ஹெல்ப் அந்த நாய் போட்டோவை காமிச்சு ஹெல்ப் கேட்டோன்னா அவருமே இந்த வீட்டுல தான் அந்த டாக் இருக்கு அப்படின்னு காமிச்சிட்டாரு. அந்த ரூம் உடச்சு பார்த்தா அதுக்குள்ள பாய்ஸ் ஃபுல்லா போதையில இருக்காங்க. ஒரு வழியா அவங்கள அடிச்சு கேட்கும் போது இது எங்க நாய் இல்ல, இது ஸ்டீஃபன் வீட்டுல இருக்க நாயின்னு ஸ்டீஃபன் வீட்டை காமிச்சிருக்காங்க. உடனே ஸ்டீஃபன் வீட்டை உடச்சு பார்க்கும்போது ஸ்டீஃபனும் அந்த நாயும் இருக்கிற மாதிரி ஒரு ஆல்பம் இருந்தது. இது ஸ்டீஃபனோட நாய் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸ்டீஃபன் இன்னைக்கு நியூ இயர்ங்கிறதுனால சர்ச்சுக்கு போயிருக்காங்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நேரா சர்ச்சில் போய் ஸ்டீஃபன் அரெஸ்ட்டும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது 7 இயர்ஸ் முன்னாடி இவங்க மேல ஒரு ரேப் கேஸும் இருக்குன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவன்கிட்ட அடிச்சு உண்மையை சொல்றா அப்படின்றாங்க. அவன் சொல்லவே மாட்டான்றான். அதுக்கப்புறம் வெளியே அந்த அபார்ட்மெண்ட்ல உள்ள லேடி கத்துறாங்க. என்னாச்சுன்னு ஓடி போய் பார்க்கும்போது தான் அந்த குட்டி பொண்ணை கொன்னு ஒரு சூட் கேஸ்ல அடைச்சு வச்சிருந்ததை எல்லாரும் பாக்குறாங்க. ஸ்டீஃபனை அடிச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த கொலையை இவன் பண்ணலன்னு ஸ்டீஃபனோட சீனியர் லாயர் ஒருத்தர் வந்து வாதாடி அவரை கூட்டும் போறாரு. அந்த அபார்ட்மெண்ட்ல லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கும் நடந்துடும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்றாங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்த லேடிக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் பேசினோடனே ரொம்ப ஷாக் ஆகி அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாரும் போறாங்க. போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க பொண்ணோட ஃப்ரெண்டை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க மக்கள் பூரா நீங்க 2வது கொலை நடந்துச்சு, நீங்க என்ன பண்றீங்கன்னு ஸ்ட்ரைக் பண்றாங்க, போலீஸ் உள்ள வரக்கூடாதுன்னு. அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு 24 ஹவர்ஸ் மட்டும் டைம் தாங்கன்னு வாங்கிக்கிறாரு. அப்புறம் அந்த இறந்து போன குழந்தையோட அம்மாவும் ஸ்டீஃபனும் ஸ்கூல் டைம்ல லவ் பண்ணாங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. போலீஸும் அந்த சின்ன பொண்ணோட அம்மா கிட்ட போய் இது உண்மையானு கேட்டதுக்கு ஆமா நானும் ஸ்டீஃபனும் லவ் பண்ணது உண்மைதான். ஒரு நாள் ஸ்டீஃபன் என்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போகும்போது அங்க 4 பேர் சரக்கடிச்சிட்டு ஒரு பொண்ணை ரேப் பண்றத ஸ்டீஃபன் பார்த்தான். ஸ்டீஃபன் அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணா. ஆனா அங்க இருந்து வந்து ஜனங்க ஸ்டீஃபன் தான் அந்த தப்பை பண்ணான்னு சொல்லி அவனை கேஸ் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளிட்டாங்க. இதுல இருந்து அந்த போலீஸ் ஆபீசருக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, கொலகாரன் ஸ்டீஃபன் இல்ல வேற யாரோ தான் கொலகாரங்கிறது போலீஸ் ஆபீசருக்கு புரியுது. உடனே ஸ்டீஃபன் சர்ச்சில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவனை போய் அரெஸ்ட் பண்ணி உண்மையான கொலகாரன் நீ இல்லன்னு எனக்கு தெரியும், உண்மையான கொலகாரன் யாருன்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் வா, இல்லாட்டி நீ தான் ஜெயிலுக்குள்ள போவா அப்படின்னு அந்த ஸ்டீஃபன் சொல்றாரு. ஸ்டீஃபன் என்ன சொல்றானா, சார் அன்னைக்கு இந்த குட்டி பொண்ணு எங்க வீட்டுக்கு தான் சார் வந்தா, என்கிட்ட உங்களோட டாக தரீங்களான்னு கேட்டா நானும் கொடுத்துட்டு அவளை வெளியே அனுப்பி விட்டேன் சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குட்டி பொண்ணை காணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தபோது நானும் வெளியே போய் தேடி பார்த்தேன் சார். அவளோட பொம்மையில கிடந்ததை நான் பார்த்தேன் சார். அவளோட பொம்மை கிட்ட ஒரு கல்க்கு மாஸ்க்கும் கிடந்தது நான் பார்த்தேன் சார் அப்படின்னு ஒரு க்ளூவையும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்ட்டி நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல யாரு ஹல்க் மாஸ்க் போட்டிருந்தான்னு இன்ஸ்பெக்டர் செக் பண்ணி பாக்குறாரு. அங்க ஒருத்தர் ஹல்க் மாஸ்க் போட்டிருந்ததை அவர் பார்த்துட்டாரு. உடனே எல்லா போலீஸும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. போறதுக்கு முன்னாடி அந்த அடி மாடியில இருந்து கீழே குச்சி செத்துறான். போலீஸ் இப்ப உண்மையான கொலகாரன் ஸ்டீஃபனும் கிடையாது, கண்டுபிடிச்ச க்ளூல உள்ளவனும் கீழே விழுந்து செத்துட்டான். அப்ப உண்மையான கொலகாரன் யாருதான்னு போலீஸ் யோசிக்கும் போது அந்த அபார்ட்மெண்ட்ல உள்ள லேடிக்கு மேல ஒரு டவுட் வருது இன்ஸ்பெக்டர் சாருக்கு. உடனே இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்கன்னு அவங்ககிட்ட கேக்குறாங்க. அவங்களும் நான் என்னோட சொந்த ஊர்ல இருக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே போலீஸார் அங்க கிளம்பி போயிடுறாரு. போன உடனே போலீஸ் ஓரளவுக்கு மைண்ட் பிளாக் பண்ணி அவங்கள உண்மையை புறம் வெளியே வர வச்சிடறாங்க. அவங்களும் சொல்லிடுறாங்க அந்த கொலையப்புறம் பண்ணது நான் தான் அப்படின்னு. அன்னைக்கு என்னோட பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டும் மாடியில செல்ஃபி எடுத்துட்டு இருக்கும்போது ஸ்டீஃபனோட நாயை வச்சு ஒரு குடிகாரன் என் பொண்ணை பயங்காட்டினா. எனக்கு கோவம் வந்ததுனால அந்த நாயை அப்படியே இது அவனோட நாய் தானேன்னு கேட்டு அந்த நாயை தூக்கி மாடியில இருந்து தூக்கி போட்டேன். தூக்கி போட்டதுல அந்த பொண்ணும் அந்த கயிறை பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டா. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுங்கிற ஷாக்ல நாங்க கீழே போகும்போதுதான் அந்த ஹல்க் மாஸ்க் அந்த டாக்டர் எங்க கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நீங்க ஹல்க் மாஸ்க் போட்டவர் யாருன்னு செக்யூரிட்டிக்கு போன் அடிச்சு கேட்கும்போது அவர் எங்க கிட்ட வந்து சண்டை போட்டாரு. இது போலீஸ்ல சொல்ல போறேன்னாரு. அதான் அவர் மாடியில இருந்து தள்ளி விட்டதுமே நாங்க தானே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க பெட்ரூம்குள்ள போய் தீய கொளுத்திட்டு இறந்து போயிடுறாங்க. போலீஸார் எவ்வளவோ காப்பாற்றலாம் ட்ரை பண்ணாரு, ஆனால் எதுவும் முடியல. அவங்களோட மகளை மட்டும் கார்ல காப்பாற்றி போலீஸார் கொண்டு வந்துட்டு இருக்கும்போது ஸ்டீஃபன் போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறான். ஃபோன் பண்ணி சார் உண்மையான கொலகாரம் அவங்க அம்மா கிடையாது சார், அந்த பொண்ணு தான் சார், அந்த பொண்ணு தான், இதெல்லாம் உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்காக நான் அவங்க முன்னாடியே அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன் சார். வந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என் மண்டையில் அடிச்சு நீ ஒரு குடோனுக்குள்ள தூக்கி போட்டா சார். இதெல்லாம் பண்ணது அவங்க அந்த அம்மா கிடையாது சார், அந்த பொண்ணு தான் சார், உண்மையான கொலகாரி அந்த பொண்ணு தான் சார் அப்படின்னு ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க கிளைமேக்ஸ்ல. இத்தனை கொலை பண்ண அந்த வில்லி சின்ன பொண்ணுகிட்ட இப்ப ஹீரோ மாட்டிட்டு இருக்காரு. அப்படியே இந்த படம் முடியுது. இந்த காளிதாஸ் மூவியோட 3rd பார்ட் வந்தா கண்டிப்பா நான் மூவி ரிவ்யூ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.